வானத்துக்கு பூமிக்கும் அற்புதராம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். அனுதினமும் ஜெபியுங்கள். எல்லா நேரத்திலும் பரிசுத்த வேதத்தை நீங்கள் வாசியுங்கள். தேவ ஆவியானவர் உங்களை நிரப்புவதை காண்பீர்கள். எல்லா நேரத்திலும் கலங்கி போகாமல் தேவ சமூகத்தையே தேடுங்கள். நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாகவே நம்முடைய தேவன் நமக்கு நன்மைகளை செய்து மகிமைப்படுகிறவராயிருக்கிறார். யோபின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். ஆமென். அன்பானவர்களே, தேவன் இருதயத்தையே பார்த்து பலன் தருகிறவர். ஆகவே தேவ ஜனங்கள் எப்பொழுதும் தன்னுடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதில் பாவமானவைகள், கசப்பானவைகள், விரோதமானது, குரோதமானது, பொய்யானது, மாயானது, ரகசிய பாவங்கள் பிசாசு கொண்டு வந்து கொட்டி வைத்திருப்பான். அவைகள் எல்லாவற்றையும் விட்டு விலகி ஆண்டவருடைய சமூகத்தை நாம் தூய உள்ளத்தோடு கூட தான் தேட வேண்டும். தேவனே, உமது இரத்தத்தால் உமது ஆவியால் என் இதயத்தை கழுவும், என் உள்ளத்தில் நீர் வந்து வாசம் பண்ணும் என்று நாம் கேட்க வேண்டும். ஆகவே தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை எப்போதும் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நமது கரங்களை பரலோகத்துக்கு நேராக நாம் உயர்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். வடக்கில் இருந்தோ, தெற்கில் இருந்தோ, மேற்கில் இருந்தோ, கிழக்கில் இருந்தோ நமக்கு பதில் வராது, அற்புதம் வராது. அது பரலோகத்திலிருந்தே நமக்கு இறங்கி வருகிறது. ஆகவேத்தான் நம் இதயத்தை நாம் சுத்திகரிக்கும் போது தேவன் நம் இதயத்தை பார்க்கிறார். நம்முடைய கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தும் போது பரலோக தகப்பன் தன் பிள்ளைகளுடைய கைகளை பிடித்து கொள்கிறார். அவருடைய கரங்களினால் நன்மைகளை நிரப்புகிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், அடையாளங்களை கொடுக்கிறார், அற்புதங்களை கொடுக்கிறார். ஆகவேதான் யோபு சொல்லும் செய்தி, இதயத்தை சுத்தப்படுத்து, கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்துங்கள் என்று சொல்லி. என் அருமையானவர்களே, நம்முடைய கரங்கள் ஒருபோதும் மனிதர்களுக்கு நேராய் நீட்டவே நாம் முயற்சிக்க கூடாது. தேவனுக்கு நேராகவே நம்முடைய கரங்களை நாம் உயர்த்த வேண்டும். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்க. ஆபிரகாம் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியும் உடையவராகிய என் உன்னதமான கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன் என்றார். ஆகவே அன்பானவர்களே, அவர் ஆசீர்வாதத்திலே சீமானாய் உயர்த்தப்பட்டார். எப்பொழுதும் நம்முடைய கரங்களை நம் ஆண்டவராக இயேசுவுக்கு நேராகவே நாம் உயர்த்த வேண்டும். நாம் ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுவோம். ஒப்பு கொடுப்போமா? அன்புள்ள தகப்பனே, நீர் இதயத்தை பார்த்து அதிலுள்ள கண்ணீருக்கு பதில் தருகிறவர், வேதனைக்கு பதில் தருகிறவர், துயரத்துக்கு பதில் தருகிறவர், புலம்பலுக்கு பதில் தருகிறவர். உமக்கு நேராய் கைகளை உயர்த்தும் எந்த மகனையும் மகளையும் நீர் அளவில்லாத நன்மைகளால் ஆசீர்வதிக்கிற தேவன். என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகள் இந்த நாளிலே இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.